மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தாவைக்க அமைச்சர் வந்து 500 நோட்டை வச்சுட்டு மாத்திரையை தட்டி ஏடிஎம் கார்டில் வச்சு அது போட்டாரா போடலையா, போதை மருந்தா என்ன மருந்து என்ன கருமமோ தெரியல. ஏன் அந்த பையன் அப்படி செஞ்சான்னு தெரியல. இப்போ அந்த பையன் அமைச்சர், ஓகேவா? 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் திமுக அரசு தான் இருந்துச்சு. அப்போ இவர் கையிலேயே அது போதை மருந்தாகவே இருந்தால் கூட இவ்வளவு சர்வசாதாரணமாக அவர் கையில் கிடச்சிருக்கு. எப்படி அவர் கையில் கிடைக்கிற அளவுக்கு அந்த போதை மருந்து சப்ளை ஆகின்னு இருந்திருக்குன்னா அப்போ பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு போதை பொருள் வந்து சப்ளை பண்ணியிருக்காங்க, யார் யார் என்னென்ன பண்ணியிருக்காங்க, அட்டூழியம் செஞ்சுருக்காங்க, கஞ்சா எப்படி விற்றுச்சு, சாதிக்கு என்னென்ன பண்ணார், எல்லாமே மக்களுக்கு தெரிஞ்சதான். ஓகேவா? அந்த சாப்பிட்டுக்கு வருவோம். இப்போது இவர் வந்து இந்த போதைப் பொருளா இல்லை மாத்திரையான்னு வந்து இந்த அமைச்சர் வந்து கண்டிப்பாக நிரூபிக்க வேண்டும். அவர் ஒய்ஃபோட போகணும்னு சொல்கிறாரு. குழந்தைக்கு எத்தனை வயசு, என்ன டீட்டெயில், என்ன விவரம்னு தெரியல. எந்த டாக்டர் வந்து எழுதி கொடுத்தாரு, மாத்திரை லிஸ்ட்டு, இந்த இதெல்லாம் வந்து ப்ரூஃபுக்கு அவர் இப்போதைக்கு காமிக்க வேண்டும். இப்போது அவர் காமிக்கணும், அந்த டாக்டர் வந்து சொல்லணும் என்ன மாத்திரை கொடுத்தாங்க. அப்படி இன்னும் அந்த ஐபிஎல்ல அத்தனை அந்த கை குழந்தைய தூக்கிட்டு போய் பார்க்கணும்னு தேவை கிடையாது. ஓகேவா? அந்த 1 வயசு குழந்தையெல்லாம் தூக்கிட்டு போய் ஐபிஎல் பார்க்கணும்னு தேவை கிடையாது. ஒய்ஃபை வீட்டில் வச்சு விட்டுட்டு கூட வந்திருக்கலாம். அங்கே என்ன நடந்ததுன்னு அமைச்சருக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்கும். அவங்க கூட போனவங்க யார் யார், அங்கே உண்மையிலேயே வந்து அது என்ன மாத்திரை, நீங்கள் அங்கே ஃபோட்டோ அந்த குழந்தைங்களோட ஃபோட்டோலாம் எடுத்தீங்களா, அதெல்லாம் நீங்கள் வெளியிட்டால் மட்டுமே இது அது போதை கிடையாது, அது வந்து சாதாரண மாத்திரை தான்னு உங்களால் நிரூபிக்க முடியும். இல்லைன்னா இதோடைய விஸ்வரூபம் பெருசாக இருக்கும். அப்படி ஒன்றும் பெருசாலாம் இருக்காது என்னை பொறுத்தவரை. ஏன்னா இன்னமும் ஒரு சில ஹோட்டல்களில் இதெல்லாம் வந்து சர்வசாதாரணமாக கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. அது உண்மையிலே எனக்கு தெரியாது. நான் போனதில் பப்புலாம் நான் போனதில்லை. கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. நான் வந்து அது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியாது. அப்படி கிடைக்கும் பட்சத்தில் வந்து இது யாருடைய தவறு? சர்வசாதாரணமாக ஒரு ஏடிஎம் கார்டில் போட்டு அமைச்சர்கள்லாம் ரொம்ப பெருமையாக சொல்கிறாங்க. திமுக அமைச்சர்கள் அது வந்து சாதாரண பேப்பரில் வச்சாலாம் அது வந்து இதாயிருமா. 500 ரூபா தாள் பேப்பரில் வச்சு அதை இழுத்த போட்டாத்தே வந்து அதனுடைய இது. இவ்வளோ வக்கனையாக பேசுகிறீங்களே, உங்கள் ஆட்சியில் தான் அதெல்லாம் நடந்துச்சுன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சிங்களா? உங்களிடத்தில் மக்களுக்கு எவ்வளோ ஒரு அதிருப்தி ஆகும்னு நீங்கள் யோசிச்சிங்களா? சொல்லுங்கள் பார்ப்போம். திமுக ஆட்சியில் தான் அது நடந்திருக்கு. உங்கள் ஆட்சியில் இந்த போதைப் பொருள் கஞ்சா, அவின்னு, குக்கன்னு எல்லாம் நடந்திருக்குன்னு எவ்வளோ நியூஸில் எல்லாம் வந்துச்சு. அப்போ இதெல்லாம் உங்களுக்கு இந்த போராட்டம் பண்ணுறதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட யோசி. ஒரு பையன்லாம் திமுகன்னா எதையும் பார்ப்போம். நாங்கள் திமுகவோட ஜெயிலு பறவைங்க எல்லாம் பேசினா அப்படி ஒரு பையன், அந்த பையன் ஃபோட்டோலாம் வைக்கிறேன் பாருங்க. ஏன்னா நாங்கள் திமுக வந்து எதையும் பணம் காட்டு நரி, நாங்கள் திமுக எதையும் கண்டு அஞ்சாது, அப்படி இப்படின்னு டைலாக்லாம் பேசினையே. இன்னும் ஒரு 2 வருஷம் கழிச்சு நான் இந்த கட்சியில் இருப்பையா இருக்க மாட்டேன்னு அப்புறமா உனக்கு தெரியும். ஓகேவா? ஏன்னா அந்த திமுகவின் நிலைமை அப்படித்தான் போய் கொண்டிருக்கிறது. இந்த போதை பொருளுக்காக இவங்க வந்து இந்த போராட்டம் என்பது ஒரு கண் துடைப்பு தான். இது ஒன்றும் பெரிய லெவலில் யாரும் எடுத்துக்கிற மாட்டாங்க. திமுகவுக்கு எதிர்வினையாக தான் இந்த போராட்டம் அமையும். அந்த சுச்சுவேஷனில் தான் இருக்குது. இப்போது அந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. இப்போது ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி கவிழ்னு சொல்கிறார்ல, ஆட்சி கவிழ்ந்தால் நீங்கள் ஜெயிக்க முடியுமா உங்களால்? திமுக ஆட்சி தாவேக ஆட்சி கவிழ்ந்தால் திமுக ஜெயிக்க முடியுமா? திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வச்சாலும் ஜெயிக்க முடியுமா? சொல்லுங்கள் பார்ப்போம். ஆட்சி கவிழ்ந்துச்சுனால் திமுக அதிக வாஸ் அவுட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ இருக்கிற 60 தொகுதி கூட 60-70 தொகுதி கூட 30 கூட குறையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதை நீங்கள் யோசிங்க. 5 வருஷம் பொறுங்கோ. என்ன 5 வருஷம் பொறுத்துட்டு அதுக்கப்புறம் மக்களுடைய சுச்சுவேஷன் எப்படி, தாவேக்கா என்ன நிலைமையில் இருக்குது, அதுக்கப்புறம் நீங்கள் கொந்தளிங்க பார்ப்போம். அதுக்கப்புறம் மக்கள் ஓட்டு போகிறாங்களா போடலையா, என்ன நிலைமையில் இருக்குன்னு. அதுக்குள்ளே வந்துட்டு பவுடருன்றீங்க அதுன்றீங்க. அவன் என்ன அண்மையிலே அந்த பையன் என்னத்தை போட்டு தட்டி என்ன பண்ண அப்படின்னு அந்த பையன் வாயிலிருந்து வந்தால் தான் அது உண்மையாக்கப்படும். அது பவுடரா இல்லை இதுவா மாத்திரையா என்ன கருமமோ அது வந்து அந்த பையன் சொன்னால் தான் அது வந்து சாத்தியமாகும். இல்லாட்டி இது அப்படியே மூடி மறைச்சிருவாங்க. ஏன்னா ஆளுங்கட்சி, உங்கள் ஆளுங்கட்சி நீங்கள் இருக்கிற திமுக இருக்கிற எதை மூடி மறைச்சிங்க. நியூஸ்லேயே போட மாட்டீங்க முக்கால்வாசியை. எல்லா பேரும் காசை கொடுத்து ஆஃப் பண்ணிட்டீங்க போல்.
எவ்வளோ விஷயங்கள் நடந்தது, எவ்வளோ மக்களை ஏமாற்றி கொண்டு தான் இருக்கிறார்கள். இன்னமும் மக்கள் தான் ஏமாந்துக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை தாவேகா. பார்ப்போம் என்ன தாவேகா நிலைப்பாடு என்னவென்று. இன்னும் கொஞ்சம் நாட்கள் கழித்து கண்டிப்பாக மக்களுக்கே தெரியும். 2500 ரூபா கொடுக்க போகிறாரா, 6 சிலிண்டர் கொடுக்க போகிறாரா, 3000 பெண்களுக்கு கொடுக்க போகிறாரா, என்னென்ன கொடுக்க போகிறாரு. இன்னும் எவ்வளவோ வாக்குறுதிகள் இருக்குது. இப்போயே 10 லட்சம் கோடிக்கு மேலே இருக்குது. இவர் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றினால் எத்தனை கோடிக்கு மேலே போகும் அதெல்லாம் தெரியும். பார்ப்போம். திமுக இப்பொழுது ஆட்சியை கவிழ்க்கணும் என்று நினைத்திருந்தால் அது திமுகவுக்கே பெரிய அடியாக வந்து விழுகும். இடைத்தேர்தலில் ஸ்டாலின் அவர்கள் எங்கு நின்றாலும் கண்டிப்பாக ஜெயிப்பதற்கு சான்ஸ் இல்லை. இடைத்தேர்தலில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் நின்று ஜெயித்தார்னால் பரவாயில்ல, தோற்றார் என்றால் உங்கள் கட்சியை வாஷ் அவுட் பண்ண மாதிரி ஆயிரும். அடுத்து அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க, பூரா கூடாரத்தை காலி பண்ணிடுவாங்க. ஏடிஎம்கேல காலி பண்ணிட்டு போயின்னு இருக்காங்க வருங்க ஊராலாம், அந்த மாதிரி திமுகவையும் காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. உங்க கூட இருந்து பேசிகிட்டு இருக்காங்க ஒரு திமுக கூட்டம் நரி அப்படி இப்படின்னு, அதெல்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க. எல்லோரும் எஸ்கேப் ஆகி எங்கே நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கிது அங்கே கிளம்பி போயிடுவாங்க. அப்படி தான் நடக்க போகுது. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த அரசியல் எதை நோக்கி போகிறது, இன்னும் என்னென்ன அட்டுழியங்கள் நடக்க போகிறது, இன்னும் யார் யார் என்னென்ன செய்ய போகிறாங்க, இன்னும் எத்தனை அமைச்சர்கள் பழைய ஃபோட்டோ வீடியோக்கள்லாம் வரப்போகுதுன்னு நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ எல்லாம் வெளியிடவன் எவன்னு தெரியலை. என்ன பார்ப்போம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.